ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ் ஐடியா வச்சு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் எப்படி எப்படி முன்னேறலாம் சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம். எனக்கும் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. என்னோடய தாட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் சும்மா இந்த விலாக் எடுக்கிறேன். என்னென்னா நிறையா பிஸ்னஸ் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படியே நிறைய யோசித்து டே பை டே போனது தான் மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆனால் நிறையா இதெல்லாம் பண்ணி பண்ணி நான் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்னென்ன பண்ணேன்ட்டு உங்கள் கூட கொஞ்சம் ஒரு ஷேர் பண்ணலாம். நான் பண்ணாதையும் சிலதை கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அந்த இதில் எதனா ஐடியாஸ் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் சேலஞ்ச் மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்டென்ட் ரைட்டிங். இப்போ நிறைய இன்ஸ்டாவில் நிறைய பேர் கன்டென்ட் ரைட்டிங் கொடுப்பாங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்டென்ட் ரைட்டிங் அவங்களே பென்சில், ரப்பரு, பென்னு, A4 ஷீட்ஸு இல்லை நோட்டு ஸ்பைரலில் போட்டு அந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. அதை நீங்கள் அவங்க கொரியர் அனுப்புவாங்க. நீங்கள் அதை ஒரு 20 பேஜஸோ 30 பேஜஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி எழுதி உங்கள் நியர்பை இருக்க கொரியரில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, ஆனால் நீங்கள் அவங்க நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் வீக்கெண்ட் ஆனால் பே பண்ணுவாங்க. வீக்கெண்டே 7,000 10,000 அந்த மாதிரிலாம் பேமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுவே மந்த்லி 7,000 10,000 நியர்பை 30,000 வந்துச்சு. பர் டேக்கு 100 பர் டேக்கு 1000ன்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறையா அந்த ChatGPT, AI மூலயமா நீங்கள் போயிட்டு கேன்வா மூலயமா போய் கூட நிறைய போஸ்டர்லாம் அங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அதில் உங்களுக்கு எதனா நீங்கள் அந்த டிசைன் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா, அது நீங்கள் எது எதெல்லாம் பண்ணலாம் அமேசான், நெக்ஸ்ட்டு மீஷோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அதில் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆன்லைன் கோச்சிங் கிளாஸு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் நிறைய தெரியும்னா, நீங்கள் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலாம். இல்லை நிறைய பொம்மைலாம் வாங்கி வச்சு அதுக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை உங்கள் நியர்பையில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கொலீக்ஸ் அது மாதிரி இருக்கா அவங்களுடைய தலையிலையும் நீங்கள் அதிகமாக ட்ரெஸ் நிறையா இது பண்ணி போடலாம். இல்லை மெஹந்தி தெரியுதுன்னா மெஹந்தி தினமும் கிளாஸ் இருக்கிற மாதிரி வீடியோ, அப்படி இல்லைனா நீங்கள் மெஹந்தி தினமும் போட்டு அதை நீங்கள் இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் அதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கிங் கிச்சனில் குக்கிங் சேனல் நிறையா இருந்துச்சுன்னா, குக்கிங் நிறைய தெரியும், இன்னும் நிறைய சைட் டிஷ் தெரியும், நிறையா ரெசிப்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரினா நீங்கள் அதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை ஒரு வீடியோ வ்ளாக் மாதிரி எடுத்து அதை தினமும் அப்லோட் பண்ணி இன்ஸ்டாலையும் சரி அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நிறையா குக்கிங் தெரியும், அதை நான் எப்படி இது பண்ணணும்னா, நீங்கள் ஒரு டிஃபன் அந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் ஆர்டர் எடுத்து அது காலேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரி வெறும் பியூர் வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு அந்த மாதிரின்ட்டு அங்கே கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்டனிங் ஒர்க்கு. நீங்கள் கார்டனிங் ஒர்க்கு அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சின்ன சின்ன மணி பிளான்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கணும். அதை கூட நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், நெக்ஸ்ட்டு மீஷோவில் அந்த மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஆன செடியெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எப்படி பது போடுறது, அது எப்படி வளருது, அது எத்தனை நாள் எடுக்குது, அதுக்கு என்னென்ன மருந்து போடணும், அது எத்தனை நாள் கழித்து அதை அந்த இதுலேருந்து கவர்லேருந்து பிரிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. அதை வளர்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நீங்கள் எப்படின்னா பராமரிக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் கார்டனிங் ஒர்க் அதை ஒரு வ்ளாகாக எடுத்து கூட நீங்கள் அந்த மாதிரி போடலாம். இல்லைனா அந்த நர்சரி இது மாதிரி வச்சு கூட சின்ன சின்ன செடியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், நீங்கள் விற்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கார் வாஷிங். கார் வாஷிங்னா நம்ம ஒரு இடத்த ஒரு டெண்டர் மாதிரி எடுத்து கார் வாஷிங் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். கார் வாஷ் பண்ணும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் 200 300 கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு 150 வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு இங்கே நான் பண்ணேன், இந்த மாதிரி 150 வாங்கினாங்கன்னு அந்த இடத்துல நிறைய பேர் ஒரு 10 பேர்னா கூட எப்படி வருது, ஒரு ரூ. 1,500 ஒரு ரூ. 3,000 கிட்ட வருமா? ஸோ அது ஒரு நாளைக்கே 3,000 5,000 வரும்போது கொஞ்சம் பல்க் அமௌண்ட் மந்த்லி நிறையா வரும். வாட்டருக்கு, எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி போனால் கூட ஒரு நியர்பை ஒரு 20,000 கிட்ட எப்படியா இருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார் வாஷ் பண்ணலாம். இல்லைனா டிஃபன் சென்டர், ஹோம் கேட்ரிங். அதான் ஆல்ரெடி சொன்னால ஹோம் கேட்ரிங் பண்ணலாம். டிஃபன் சென்டர் நீங்கள் ஒரு கடை வச்சு கூட நீங்கள் அதில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் போட்டு கூட நீங்கள் நியர்பையில் இருக்க அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா நிறைய கடைங்களுக்கெலாம் இருக்காங்களே அந்த கொரியர்னு எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா கம்பெனி கூட நீங்கள் லிங்க்கில் இருந்தீங்கன்னா
அவங்களோட டிஃபன் சென்டர்லேயுமே வந்து நிறையா அங்கேருந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. மீஷோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல, மீஷோ அதுக்கப்புறம் வந்து நிறையா கேட்ரிங் சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ டெலிவரி பாய்ஸ்லாம் வருவாங்கள்ல, டொமேட்டோ. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்டனா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் பேக்கரிங், ஹோம் பேக் பண்ணலாம். இது வந்து குக்கீஸு, கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எப்படி எப்படிலாம் வீடியோ எடுத்து அதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், நீங்கள் எப்படி விற்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் போட்டு நீங்கள் அதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு அதில் ஆர்டர்ஸும் வரும். நீங்கள் அதை சேலும் பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு மணி வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் மட்டும் போடுறேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு. ஸோ நீங்கள் ஹோம்மேட் ப்ராடக்ட்னால் என்னென்னா வந்து அந்த ஹேர் ஆயிலு, சில பேர் வந்து ஹேர் ஆயிலு வீட்டிலே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய், மலட்டை எண்ணெய், அதெல்லாம் வந்து செக்கு ஆடு எண்ணெய் அதெல்லாம் சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ப்யூராக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பேர் கொலஸ்ட்ரால் அதிகமானதான் மிச்சம். அந்த காலத்தில் ராஜாக்கள்னால் வந்து எப்படி இருந்தாங்கன்னா வந்து இது செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க அது மாதிரி தான் அவங்களாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இலவம் பஞ்சு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கூட வெளிநாட்டு சைடில் அனுப்பலாம். இல்லை மாட்டுச்சாணை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வரட்டி தட்டி அதை ஒரு பவுடர் ஆக்கி அதெல்லாம் வெளிநாட்டுக்கு பண்ணலாம். மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கூட சேல்ஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் ஸ்டாலு, இப்போ பானிபூரி கடை, அப்புறம் பானிபூரி கடை போடலாம். பானிபூரி கடையும் வந்து பர் டேக்கு வந்து ஒரு 20 to 30 மெம்பர்ஸ்க்கு மேலே வருவாங்க. ஓகேங்களா. ஒரு பார்சல் ரூ. 45 ரூ. 35 அதுவே எங்கேயோ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 to 70 or 100 மெம்பர்ஸ் கூட வர சான்ஸ் இருக்குது. ஒரு 10 பேர் கும்பலாக போய் சாப்பிட்டாங்கனாவே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரூ. 45 ஒரு 10 பேர் சாப்பிட்டா ரூ. 450. ஸோ அந்த மாதிரி ஆகுது. ஓகேங்களா. அதுக்கு ஒரு செலவு, கேஸு அது இதுன்னு செலவு பார்த்தா கூட ஒரு கேஸுக்கு ஒரு ரூ. 1000 ஒரு நாளைக்கு போனால் கூட, சும்மா ஒரு கணக்கு சொல்கிறேன், ஒரு 1000 போச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதை விட அதை ஒரு 2000 காய்கறி அது இதுன்னு போனால் கூட லாபம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 5000 நியர் கிடைக்கும். இல்லை ஒரு லாபமே ஒரு 3000 3.5 கிட்ட கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி போடலாம். மோமோஸ் கூட வீட்டில் ரெடி பண்ணி கூட அதை ஒரு ஸ்டாலாக கூட போடலாம். பானிபூரியிலே வந்து காளான் தனியாகவும், அந்த தண்ணி தனியாகவும், நெக்ஸ்ட்டு பானி தனியாகவும், பானி மசாலா தனியாக பேர் அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா 1, 2 நம்ம எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி இல்லை 5 பானிபூரி அந்த ஸ்டால்னாவோட ரெடி பண்ணி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி சொல்லலாம். ஃபுட் ஸ்டால் நிறையா. அப்படி இல்லைனா வந்து பானிபூரி கடை, மோமோஸு அது இல்லாமல் வெறும் நம்ம கேவுரு அடை, கேவுரு தட்டை, அந்த மில்லட்ஸ் வச்சு கூட நீங்கள் எது வேணால் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக அரிசி மாவு உருண்டை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். பச்சரிசி மாவு உருண்டை வெல்லம் போட்டு வேக வச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கூட ஸ்டால் போட்டு ஃபுட் நல்லா விற்கலாம். அதுவுமே நல்லா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஊறுக்காய், ஜாம் மேக்கிங் இதெல்லாம் வீட்டிலே பண்ணலாம். நிறைய ஊறுக்காய் ரெடி பண்ணி அந்தந்த நேமில் போட்டு அதில் எஃப்ஏசி மட்டும் நம்ம அக்ரிமெண்ட் நம்ம அந்த கோட் மட்டும் அப்ரூவல் வாங்கியிருந்தோன்னா நம்மளது ஓகே, பயப்பட தேவையில்லை. இன்கேஸ் அதை நீங்கள் வாங்கலைன்னா முன்னாடியே வாங்குறது நமக்கு நல்லது. இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஜாமு வீட்டிலே மேக் பண்ணி நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு இதை நான் ஒன்று ஒன்றா நான் டே பையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் இதில் எதுனா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை என்கிட்ட கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம். நான் உங்கள் கூட அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஹிந்து வித் மணி. தேங்க்யூ.